தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் முதல் தொடங்கப்பட உள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான விவரங்கள். தமிழகம் உள்ளிட்ட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்கள்ல சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் துவங்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. சென்னை தீநகர் தொகுதியில வாக்குச்சாவடி அதிகாரிகளாக உள்ள திமுகவினர் ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக 13,000 அதிமுக ஆதரவாளரோட வாக்காளர் பேரை பட்டியலிருந்து நீக்கி உள்ளதாக கூறி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த மனுவில் 1998ஆம் ஆண்டு தீநகர் தொகுதியில 2,08,349 வாக்காளர்கள் இருந்த நிலையில 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2021ஆம் ஆண்டு வெறும் 36,658 வாக்காளர்கள் மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளதுன்னு கூறப்பட்டுள்ளது. மேலும் தொகுதியில அதிமுக ஆதரவாளர்கள் 13,000 பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதுனும் இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படவில்லை. இது சம்பந்தமா தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதனால தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தீநகர் தொகுதியில வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்த்து தவறான சேர்க்கை நீக்கத்தை கலைந்து இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும்னு சொல்லி அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி எஸ்.எம். மற்றும் நீதிபதி ஜி. அருள் ஆகிய அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ தீநகர் தொகுதியில மொத்தமா வாக்காளர்கள் சேர்க்கையும் நீக்கையும் நடந்துள்ளதால் அவற்றை சரிபார்த்து திருத்த கோரி தேர்தல் ஆணையத்துக்கு பல மனுக்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னும் இது சம்பந்தமாக தமிழில் உள்ள ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய ஏதுவாக விசாரணையை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்புல கோரப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்புல நாடு முழுவதும் தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களை பீகாரை போன்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் துவங்க உள்ளதுன்னும் அப்போது மனுதாரர் அளித்த புகார்கள் கவனிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பு கோரிக்கையை ஏற்று வழக்கை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் பீகார் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்திற்கு உத்தரவுகளை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு தற்போது இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. பவி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.